நம்மில் அன்பு கூர்ந்து நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவை பற்றி சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கலாத்தியர் 2 வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நியாயப்பிரமாணம் நம்மை பாவம் என்னவென்றும் பாவம் செய்தால் அதற்கான தண்டனை உண்டு என்பதையும் சுட்டி காண்பித்தது. நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்பட முடியும். ஆனால் அந்த பிரமாணத்தை விட்டு நாம் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாக புதிய வாழ்க்கையை புதிய சுபாவத்தையும் பெற்றவர்களாய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால்தான் நீதிமான்களாக்கப்பட்டோம். பவுல் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடி கிரியை செய்யாமல் தன் மாம்சத்தில் காணப்படுகின்ற கிரியைகளை சிலுவையில் அறைந்தான், பாவத்துக்கு மரித்தான். இப்பொழுது பவுல், நான் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று கூறுகிறான். அதுபோன்று நாமும் கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்ற உணர்வோடு அவருடைய அன்பில் நிலைத்திருந்து ஒவ்வொரு நாளும் வாழ்வோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, கிறிஸ்துவே எங்களுக்குள் பிழைத்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.